Hola gente, mueve tu cuerpo, haz soltar acá el alrededor. Será un tres, rompe la pio. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகா பாலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோச்சமின் சிட்டியில் டே 3யோட மீதி பாதி ஆக்டிவிட்டீஸ் தாங்க பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஹாஃப் டே ட்ரிப்பு கூச்சி டனல்ஸ் போயிருந்தோம். அதில் வாரில் நடந்த பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க வியட்நாம் சீரீஸோட ஃபுல் வீடியோஸ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் மக்களே. கூச்சி டனல்ஸில் இருந்து டைரெக்டாக ரூமுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஆரம்பமே அலக்களிப்பாரு. இது ஒரு குரூப் டூர் தான். க்ளூக் அப்படின்ற ஆப்ல தான் புக் பண்ணியிருந்தோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். க்ளூக் ஆப்பை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ரூம்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட நம்ம வந்த இடம் தான் ஏஷியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ். இது வந்து ஒரு பெரிய பிளேஸுங்க. உள்ளர நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. இங்கே வெரைட்டிஸ்மே ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். ஓ அப்படியா விஷயம். நீங்கள் வியட்நாம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் இங்கே சாப்பிட மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே ஓப்பனிங் ஹவர்ஸ்னு பார்த்தோன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. அவங்க செட்டப் பண்ணி வச்சுருந்த டெக்கரேஷன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சுங்க. ஃபோட்டோஸில் இருந்த எல்லா டிஷ்ஷஸுமே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இப்போவே என்னை சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. எல்லா கடையையும் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு சீ ஃபுட் வெஜ் பிளேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாலா பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிக்கன் ரைஸோடு முடிச்சிட்டாங்க. இந்த சீ ஃபுட் வெஜ் பிளேட்டில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜ்ஜீஸு, ஆக்டோபஸும் ஸ்குவிட்டும் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்புறம் ப்ரான் பால்ஸும் இருந்துச்சுங்க. நல்ல ஜூஸியாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சமாக சூப் மாதிரியும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம 2 பிளேஸை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் சர்ச்சு, அதை சுற்றி பார்த்துட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா லேண்ட்மார்க் 81 ஸ்கை வியூ தாங்க பார்க்க போகிறோம். ரெண்டுமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் ரெஃபர் பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸை பட்ஜெட்டில் எங்கெல்லாம் சாப்பிட்லாம் எங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். பிங்க் சர்ச் வந்தாச்சு. பிங்க் சர்ச்சுங்க, இது பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஃபுல்லாக மைல்டு பேபி பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கார்டன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தாலும் மனசு போதும்னு சொல்லவே இல்லை. என்னை பார்த்தா அப்படியே நம்புற மாதிரியா தெரியுது. விட்டுட்டு வர மனசே இல்லைங்க. இந்த சர்ச்சோட க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:30ன்னு போட்டிருக்கோம். பட் 5:15க்கெல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிங்க் சர்ச் பார்த்தீங்கன்னா 1870s ஃப்ரெஞ்ச் கலோனியல் பவர் நடந்துட்டுருக்கப்போ கட்டப்பட்டதுங்க. இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஃபுல்லாகவே பிங்க் டோனில் இருந்துச்சு. ஒரு யூரோப்பியன் ஆர்கிடெக்சரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ பேசிக்காகவே பிங்க்னா யாருக்கு தான் பிடிக்காது. டான்தின் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த சர்ச்சோட இன்னொரு பேர் டான்தின் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. ஹோச்சமின்ல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கு அண்ட் இந்த சிட்டியோட ஓல்டஸ்ட் சர்ச்சில் இதுவும் ஒன்றுங்க. வர்றதுக்கு இதை சுற்றி பார்க்குறதுக்குன்னு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. பைக் பார்க்கிங்க்கு மட்டும் 20,000 டாங் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே இருந்த மாதாவை கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்டு அந்த ரோட்லேயே ஒரு ஸ்கூலும் இருந்துச்சு. ஈவினிங் ஸ்கூல் விடுற டைமுங்க, சரியான ரஷ்ஷு, செம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஃபுட் ஸ்பாட்ஸ் தேடுற சீரீஸோட முக்கியமான 2வது ஸ்பாட்டை இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ஹைலாண்ட்ஸ் கஃபே தான்.
நம்ம பிங்க் சர்ச்லேருந்து வெளியில் வந்தோடனையும் ஒரு 4 ரோடு பிரியும். அந்த இடத்துல ஆப்போசிட்லேயே இந்த ஹைலாண்ட்ஸ் கஃபே அமைஞ்சிருக்குங்க. இங்கே நாங்கள் ஒரு ஐஸ் வித் கண்டென்ஸ்டு மில்க் காஃபி தாங்க வாங்கியிருந்தோம். வியட்நாமோட ஸ்பெஷலே இந்த ஐஸ் காஃபி தான். ஸோ ஹியர் இட் இஸ் வந்தாச்சு. எனக்கு டீ காஃபி சுத்தமாக பிடிக்காதுங்க, எப்போவுமே சாப்பிட மாட்டேன். அது என்னவோ தெரில, கோல்ட் காஃபி மட்டும் ரொம்ப ரேராக சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு காலேஜில் வந்து 1 to 2 டைம்ஸ் சாப்பிட்டு அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த வியட்நாமில் ஐஸ் காஃபி எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, என்னோடய ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சுங்க. காஃபி பவுடருக்கு பதிலாக காஃபி ஜெல்லி தான் போட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க்கு, அப்புறம் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ஐஸ் க்யூப்ஸை ஃபுல்லாக கரைகிற வரைக்கும் கஃபேலையே உட்காந்து நம்ம அங்கே இருக்க மியூசிக்கை கேட்டுகிட்டே பேசிகிட்டே இருக்கலாம். முக்கியமாக வைஃபை இங்கே ஃப்ரீ ஆக்சஸ்ங்க. நோட் பண்ணிக்கோங்க மக்களே, வைஃபை இங்கே எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக கிடைக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து லேண்ட்மார்க் 81 ஸ்கை வியூக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சிட்டிலேயே டாலஸ்ட் பில்டிங்னா அது இதுதாங்க. நம்ம 81st ஃப்ளோருக்கு போய் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நின்று வியூ பார்க்க போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேங்க நான். என்ன பண்ணுவேன் பெருமானே. இதுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கும் இருக்குது, பட் அதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு கீழே சுற்ற விட்டுட்டாங்கங்க இந்த பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு வந்து லிஃப்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கேருந்து டேரெக்டாக லிஃப்ட்டில் டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிக்கெட் ஆல்ரெடி க்ளூக் ஆப்லேயே புக் பண்ணிட்டோம். பிகாஸ் டேரெக்டாக நம்ம இங்கே வந்து டிக்கெட் எடுக்கும்போது ஒரு 300லேருந்து 500 ருபீஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வீக்கெண்டை பொறுத்து அது வந்து அதிகமாகலாம். அதனால் நாங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணி வச்சிட்டோம். நம்ம புக் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்கேன் கோடை காமிச்சோம் அப்படின்னா அவங்க செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டிக்கெட் கொடுத்துடுவாங்க. இதில் வந்து 2 விதமான டிக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஷூட் இருக்கும் அண்ட் விஆர் கேம்ஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த 2 காம்போவில் நாங்கள் வந்து எல்லாமே சேர்ந்துள்ளது தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்க தான் வந்திருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி நம்மளை வந்து ஒரு 3 ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஸோ இதோட அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்கைவியோட எண்டில் வீடியோக்குள்ளே காமிச்சிருக்கேன். ஒர்த்துங்க, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. Okay, take your photo here, so your back on the table. ஓகே, விஆர் ஃபோட்டோ. நீ முதல்ல போறியா, 2 பேரும் போகணுமா? இப்போ கட் பண்ணிடுவா. கட் பண்ணுவா. அதை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம லிஃப்ட் வழியாக 78th ஃப்ளோர் வரைக்கும் போயிடலாம். எங்கள் கூட வந்தவங்க பார்த்திங்கன்னா இங்கே வீக்கெண்டுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க போல், சன்செட் பார்க்குறதுக்காக. ஸோ அவங்க வந்து இங்கே வியட்நாமில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. Where are you from? India. Ah, India. Yeah. No. You're from? Vietnam. Oh, you're only here. Okay. இன்னொரு விஷயம், நம்ம வந்து டேரெக்டாக 81st ஃப்ளோருக்கே லிஃப்ட்டில் போயிடலாம். பட் ஏன் நம்ம 78th ஃப்ளோரில் இறங்குறோம் அப்படின்னா, இங்கேருந்து மேலே போகிற அந்த 2 ஃப்ளோர்லேயுமே இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சில ஸ்பாட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் செட்டப்பு, ஊஞ்சல் மாதிரி இருக்கிறது, அப்புறம் பேராஷூட்டு, பொம்மைங்க, இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க. பலூன்ஸ்லாம் இருக்கும். அதில் உட்காந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த வியூலாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே மெதுவாக மேலே ஏறி போகலாம். அதுக்காக தான் வந்து 78th ஃப்ளோரில் இறங்கியிருக்கோம். ஒரு புது பாயிண்ட். இந்த வியூ இருக்கே அப்பா, மொத்த சிட்டியும் தெரிஞ்சிச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. இந்த லேண்ட்மார்க் 81 ஸ்கை வியூக்கு வர்றப்போ மேக்ஸிமம் ஈவினிங் 5 to 7 இந்த டைமை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டான டைமுன்னு சொல்வேங்க. இப்போ வந்து நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா 5:45 ஆகுது. ஸோ அரௌண்டு இதை வந்து நீங்கள் சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸாவது கண்டிப்பாக தேவைப்படும். நான் ஏன் இந்த டைமை சொல்கிறேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
சன்செட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வர்றப்போ நம்ம வெளிச்சமாக இருக்கிறப்போ ஒரு வியூவும் பார்க்க முடியும். அண்டு நைட் டைமில் லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சிட்டியே ஜெகஜோதியாக இருக்குங்க. அப்போது நமக்கு கிடைக்கிற வியூவும் சூப்பராக இருக்கும். ஸோ 2 வியூவுமே நம்ம பார்த்துடலாம். ஒரே கல்லுல 2 மாங்கா. ஆனால் அங்கேருந்து மேலே போகிற அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவுமே வந்து கண்ணாடி கிளாஸ் பதிச்சிருந்தாங்க. அதில் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே நடக்கிறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. அதனால நடந்தே வந்துட்டு மேலே இருக்க கடைசி ஃப்ளோர் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். மேலே வந்ததும் அங்கே இருக்க அந்த கிளாஸ் பிரிட்ஜில் போய் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி சேஃப்டி கிளிப் பேண்ட் ஒன்று மாட்டி விட்டுருவாங்க. நம்ம வந்து அந்த சைட் ஸ்டாப்பில் அதை மாட்டி விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த சன்செட் ஆகிற டைமுக்கும் நாங்கள் அந்த கிளாஸில் நிற்கிறதுக்கும் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக விழுந்துச்சு. ரிவருக்கு நடுவில் சிட்டி பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் அங்கே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சாங்க. அவங்க கூடவும் கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டைம் போனதே தெரியல. அவங்களையுமே நான் வந்து ஃபோட்டோஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ நம்ம பார்த்துட்டு போனால் தான் அடுத்த கப்புள்ஸ் வந்து மேலே வர முடியும். ஸோ நம்ம வந்து கீழே இறங்கி வந்துட்டு அந்த பிளேஸில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காற்று சும்மா சில்லுன்னு சூப்பராக அடிச்சுதுங்க. சுற்றி விளையாண்டுட்டு கொஞ்சம் அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் விஆர் கேம் விளையாட வந்துட்டோம். விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் தான். பாலா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் குட்டீஸ்லாம் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்கங்க. மேலேருந்து அந்த கீழே குதிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. Smile. போன வீடியோவில் முக்கியமாக 2 விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். நம்பர் 1, நீங்கள் கண்டிப்பாக எங்கே போனாலும் மாஸ்க்கை கேரி பண்ணிக்கோங்க கையோட. ஏன்னா அங்கே அந்த ஊர் மக்களும் சரி ஃபாரினர்ஸும் சரி ஃபுல் ஸ்மோக்கிங் தாங்க. ஸோ குரூப் டூர் போகும்போது அவங்க வெளியில் ஸ்மோக் பண்ணிவிட்டு வேனுக்குள்ளே ஏறுறாங்க. பட் அந்த ஸ்மெல்லுக்கும் உள்ளே இருக்க ஏசிக்கும் அப்பா முடியலங்க. மாஸ்க் இருந்ததுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் ப்ராப்ளம் வராது. பட் எங்களை மாதிரி அந்த ஸ்மெல்லோட அலர்ஜி இருக்கிறவங்க ப்ளீஸ் கேரி யுவர் மாஸ்க் ஆல் த டைம் காய்ஸ். நம்பர் 2 பார்த்திங்கன்னா கூச்சி டனல்ஸில் அந்த டனல்குள்ளெல்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஆஸ்துமா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கவங்க தயவு செஞ்சு உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதீங்க. நான் போன வீடியோவில் இந்த 2 விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் இப்போது இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். Jump. Thank you. Bye bye. 2 பேரும் விளையாண்டு முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு புக்லெட் மாதிரி போட்டு அதில் 2 ஃபோட்டோஸ் வச்சு கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வேணும் அப்படின்னா தனியாக பே பண்ணி தான் வாங்கிக்கணும். ஸோ நம்மளை க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி கிராஃபிக் இமேஜ்க்கு முன்னாடி வச்சு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே ஒரு நைட் வியூ பார்த்துடலாமா?
நேர்ல பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. வரலாமா? கீழே போட்டு எடுக்கணுமா? வியூஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம எஸ்கலேட்டரில் இறங்கி கீழே வந்துட்டு இருந்தோம். ஸோ கீழே இருக்க ஃப்ளோர்ஸ்லலாம் வந்து நிறைய ஷாப்பு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃப்ளோராக இறங்கி வந்துகிட்டே இருந்தோம். என்ன என்ன ஐட்டங்களும். இதெல்லாம் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுங்க. பட் இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்ல, எங்களை சொல்லணும் ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சுங்க. அதையும் பாருங்கள். கீழே வந்து பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கீழேருந்து மேலே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். பட் ஆனால் லைட் எஃபெக்ட் சுத்தமாக தெரியல அங்கே. இல்லை, ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். எப்படி என் மூளை வேலை செய்யுது பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபோன் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு சைடு வழியாக காமிச்சோம் அப்படின்னா அப்போ நம்ம ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த வியூவை பார்த்துட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு க்ரூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த க்ரூஸ் ட்ரிப்பை வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் ஆனால் நாங்கள் போகலை. ஸோ இதில் வந்து போகணும் அப்படின்னா இது வந்து ஒரு டே ட்ரிப் மாதிரி. இதுக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு 5000 கிட்ட ஆகும் லஞ்சோடு சேர்த்து. ஸ்விம்மிங் பூல் இருக்கும், டிஜே பார்ட்டி இருக்கும், ஃபுல் டே வந்து க்ரூஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு சிலுன்னு காற்று செம்மையாக அடிச்சிச்சு. நல்லா காற்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போது நம்ம சாப்பிட வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தாங்க. முக்கியமாக நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தயவு செஞ்சு தேடாதீங்க. சில ரெஸ்டாரண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அண்ட் எது நல்லாயிருக்கு எது நல்லா இருக்காதுன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இருந்த பசிக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் வெறும் பன்னீர் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட வேகலை. என்ன காரமா? பிரியாணியில் தனியாவா இல்லை தனியாவில் பிரியாணியான்னு தெரியாத அளவுக்கு போட்டிருந்தாங்க. பொதுவாகவே நாங்கள் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டோம், மல்லு கட்டியாச்சும் சாப்பிட்ருவோங்க. பட் திஸ் பிரியாணி ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சாந்தினி சவுக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை மட்டும் யாருமே சூஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே சூஸ் பண்ணால் கூட பிரியாணி யாருமே வாங்கிடாதீங்க. நாங்கள் நைட்டு வந்து நல்லா சாப்பிட முடியாததுனால காலையில் எந்திரிச்ச உடனேயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு டைரெக்டாக நம்ம வந்து சாப்பிட தான் வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஸ்பாட் பார்த்திங்கன்னா புய்வேன் ஸ்ட்ரீட் போயிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரோட் சைட் ரெஸ்டாரண்ட் தான். ஒரு கார்லிக் ப்ரெட்டும் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் தான் சாப்பிட்டோம். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோட்டலுக்கும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் வந்து நம்ம கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன், பார்த்துருந்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி மார்னிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். ஹோச்சிமின் சிட்டிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு மதியம் பார்த்திங்கன்னா நம்ம டனாங், அதாவது வியட்நாமோட சென்ட்ரலுக்கு கிளம்ப போகிறோம். ஆஃப்டர்நூனுக்கு நம்ம வந்து வந்த அன்றைக்கி ஒரு பான்மி ஷாப்பில் சாப்பிட்டோம்ல, ஸோ அந்த பான்மியை வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதோட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா இப்போது பார்க்கலாம். Say hi.
இங்கே பார்த்துட்டு போ. நம்ம வந்து சவுத்துலேருந்து சென்ட்ரலுக்கு தான் இப்போ வந்து பறக்க போகிறோம். ஹோச்சிமின்லேருந்து டனாங்க்கு ஃப்ளைட்லையும் போகலாம், ட்ரெயின்லையும் போகலாம். நாங்கள் புக் பண்ணுற அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ப்ரைஸ் பெருசாக ஒன்றும் வேரி ஆகலை. ஸோ நாங்கள் வந்து ஃப்ளைட் புக் பண்ணிக்கிட்டோம். 1 ஹவர்லேயே போயிடலாம், சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் நைட்டுக்கு மேலே ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒரு டே எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அண்ட் செக்யூரிட்டி செக்லாம் முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. டனாங்கில் வந்து நாங்கள் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். பிகாஸ் வந்து இங்கே வாஷிங் மிஷின் இருக்கும். நம்ம வந்து ஜீன்ஸ் 2 3 தானே எடுத்துகிட்டு போயிருப்போம். ஸோ அடிக்கடி நம்ம வந்து துவைச்சி காய வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஜீன்ஸு, தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான். அண்ட் இங்கே வந்து குக்கிங் வெசல்ஸுமே இருக்கும். நமக்கு ஏதாவது பிக்கப் இருக்கா? நீயே கார் ஓட்டுறியா? நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கே சமைச்சு சாப்பிட்ட லூட்டிலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரே கூத்தா இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு இங்கே வந்து 1800 rupees சார்ஜ் பண்ணாங்க இந்த ரூமுக்கு. அண்ட் இந்த ரூம் ரொம்பவே விசாலமான ரூமுங்க, நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மோனாலிசா அப்பார்ட்மெண்ட் தான். டனாங் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நடந்து போகிற தூரம் தான் டனாங் பீச் இங்கேருந்து. ஓய், இல்லை இங்கே திருட போகிற மாதிரி போகிறேன். இங்கே வந்து சரியாக குளிருச்சுங்க. 17 டிகிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு. ரொம்ப நாளாக எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருந்த டே. நாளைக்கு வந்து நம்ம பானா ஹில்ஸ் தான் போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே ட்ரிப் மக்களே. ஸோ அதுக்கு தேவையான ஸ்நாக்ஸும் அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு 5 லிட்டர் கேனும் வாங்கியாச்சு பக்கத்தில் இருந்த ஷாப்பில். அடுத்து பானா ஹில்ஸோட சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் ஏகா பாலா. பாய்.